விஜய், தாத்தா, பாட்டி 3 பேருமே சேர்ந்து ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு? காவேரிக்கு ஏதாவது பிரச்சனையா? சரியாவே இல்லையே அவளோட ஃபேஸு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட. "இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அங்கே விஜய் ஓரமாக உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே காவேரியோட அம்மா வராங்க. வந்தோடனே "வாங்க வாங்க உள்ளே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. வந்தோடனே "காவேரி கூப்பிடவானா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "இல்லை வேண்டாம் தம்பி, நானே போயிட்டு கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு காவேரியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே காவேரி ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழறாங்க. "என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? என்ன தான் நடக்குது? யமுனாக்கும் உனக்கும் என்ன நடக்குது? என்ன தான் எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவள் ஏதோ உண்மையை சொல்ல வந்தேன்னு சொல்கிறா. அதுக்குள்ளே அங்கே ராகினி இருந்ததுனால சொல்லாமல் வந்துட்டேன்னு சொல்கிறா. "சொல்லு, நடந்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு. அப்படி என்னத்தடி என்கிட்ட மறைக்கிறீங்க நீங்கள்? என்கிட்ட மறைக்கிற மாதிரி என்ன தப்பு பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. "அம்மா இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவள் வந்து கொஞ்சம் படிக்க முடியலன்னு வருத்தப்பட்டா. அவள் வந்து நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி பேசினேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க. "இப்போ கூட நீ பொய் தாண்டி சொல்கிற, எனக்கு நல்லா தெரியுது. சரியா? இங்கே எப்போ சொல்கிறீங்களோ சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போகிறாங்க. காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. விஜய், காவேரி 2 பேருமே வண்டியில் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது காவேரி பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. "என்ன ஆச்சு? உன்னை முன்ன மாதிரியே இல்லையே நீ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "ஆமாம், உங்ககிட்ட நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எங்கள் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. நீங்கள் எதுக்கு அப்படியே காஃபிலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப கவனிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஏன், நல்லா தானே கவனித்தேன். இதில் எந்த தப்பும் இல்லையே. நான் எப்படி தெரியுமா யோசித்து நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக நான் கரெக்டாக காஃபிலாம் கொண்டு வந்து கொடுத்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "அதாங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? இன்னும் 8 மாதத்தில் நம்ம பிரிய போகிறோம். எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஏன், இதில் என்ன தப்பு இருக்குது? எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "அதுக்காக நான் சொல்லலை. இன்னும் 8 மாதத்தில் நம்ம பிரிய போகிறோம். இப்போ போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? நான் வந்துட்டு 8 மாதம் கழித்து 2 பேருக்குமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் வேலை நம்ம பிரிஞ்சா கூட அம்மா என்ன நினைப்பாங்க? இல்லை விஜய் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவர். நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க. நீ போய் சேர்ந்து வாழு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் தொல்லை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே விஜய் யோசிக்கிறாரு. "உன்னை நான் பிரிஞ்சா தானடி நீ என் மனசு முழுக்க இருக்க. 5 நிமிஷம் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே என்னால் தாங்க முடியல. நான் போய் உன்னை ஆயுசுக்கும் பிரிஞ்சிரோனா? கண்டிப்பாக கிடையாதுடி. நீ என் மனசு முழுக்க நிறைஞ்சு இருக்க. சரியா? உன்னை நான் விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறாரு. "என்னதான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டுறாங்க. "இங்கே பாரு காவேரி, நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், புரியுதா? நான் ஒன்றும் ரூம் போட்டு யோசிக்கலை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சாதாரணமாக நான் பண்ணுறது எல்லாமே உனக்கு தப்பாக தெரியுது. நீ பார்க்குறது எல்லாம் தப்பாக இருக்குது, புரியுதா? உனக்கு ஒன்றே புரிஞ்சுக்கோ, நீ கான்ட்ராக்டை பற்றி ஒரு வார்த்தை கூட இனிமேல் நீ பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? 8 மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக போகிறீங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போக போகிறேன். இதில் நான் உண்மையை தானே சொல்கிறேன். ஏன், என்ன கான்ட்ராக்டை மறந்துட்டீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இங்கே பாரு, என்னை ரொம்ப கோவப்படுத்தாத. நீ கான்ட்ராக்டை பற்றி பேசாதன்னு சொல்கிறேன்." "சரிங்க, நான் பேசலை, நான் பேசவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே பயங்கர கோவத்தோடு வராங்க. "நீ எதையோ மனசில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் நீ என்ன நினைக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, 8 மாதம் மட்டும்தான் நம்மளோட உறவு எல்லாமே, புரியுதா? நான் அதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் வேறு எதை பற்றியுமே நான் பேசலை" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி, இங்கே பாரு, நீ 8 மாதத்தை பற்றிலாம் இனிமேல் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "நீ தான் எனக்கு எல்லாமே நான் நினச்சிட்டேன். நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு வராரு. அப்படியே காவேரி ரொம்ப கோவமாகவே இருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே "எங்கம்மா போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "நான் போயிட்டு காவேரியை பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏம்மா, என்னாச்சு?" "இல்லை, இப்போ பார்த்தாலும் இவளுங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காளுங்க. இவளுங்க என்ன பண்ணுறாளுங்க ஏது பண்ணுறாளுங்க எதுவுமே எனக்கு தெரியல. அதனால தான் நான் நேரில் போய் கேட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. "ஆமாம்மா, சரி, அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவன் எக்ஸாம் பற்றி தான்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "ஏதோ மறைக்கிறாளுங்கடி 2 பேரும் சேர்ந்து, எனக்கு நல்லாவே தெரியுது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆனால் ஒரு நாள் அந்த உண்மை வெளியே வரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே போகிறாங்க. "உங்ககிட்ட எப்படிமா சொல்கிறது? இந்த நிவின் பிரச்சனையை சொன்னால் நீ தாங்கவே மாட்டேன். அவன் ஏற்கனவே காவேரிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான். அடுத்தது யமுனா வாழ்க்கையில் வேறு விளையாடுறதுக்கு வந்திருக்கான். அதனால தான்மா காவேரி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. குமரனும் வராரு. வந்தவொடனே கேட்குறாங்க. "நீங்கள் சொன்னீங்களா? நிவினா பார்த்தீங்களா? இனிமே யமுனா கிட்ட பேசக்கூடாது எல்லாமே சொன்னீங்களா? ஊருக்கு போக சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இங்கே பாருங்கங்கா யமுனா வந்துட்டு பேசணும்னு நினச்சிருக்கா, அதனால் காவேரி போய் சொல்லியிருக்கா, கொஞ்ச நாள் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நீங்கள் பேசுங்க சாதாரணமாக, அதுக்கப்புறம் நான் வந்து யமுனாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லியிருக்கா. காவேரி சொன்னதுனால மட்டும் தான் நிவின் வந்து யமுனா கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, இனிமே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, ஊருக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன் சரியா, நிவினுக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு குமரன் சொல்கிறார்.